நம்ம ஜனனிக்கெல்லாம் உண்மையிலேயே இப்போ பயங்கரமான கோவம் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ நம்ம ஈஸ்வரிக்கு பழைய நினைவுகள்லாம் மறந்துடுச்சு. அதுவும் இல்லாம இப்போ இது எல்லாமே அதாவது பழைய நினைவுகள் மறந்துடுச்சு இல்லையா? அந்த ஒரு விஷயம் உண்மையிலேயே இந்த ஆதிகுணசேகரனுக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கு, எவ்ளோ ஹேப்பியா இருக்கு அப்படிங்கிறத அவரு இப்போ செயல்லயே காட்டிக்கிட்டு இருக்காரு. உண்மையிலேயே இங்க நடக்கிறத யாராலயுமே ஏத்துக்கவே முடியல. ஒரு பக்கம் ஈஸ்வரி இருந்துட்டு இந்த ஆதிகுணசேகரனோட ரூம்குள்ள போய் தூங்குறத நம்ம அதாவது தர்ஷனா இருந்தாலும் சரி, தர்ஷினியா இருந்தாலும் சரி 2 பேராலயும் ஏத்துக்கவே முடியல. பட் இருந்தாலும் அ அந்த இடத்துல ஈஸ்வரி அக்காவ எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா அக்காவுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ இந்த வக்கீல் இங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி உங்க அண்ணன் பெர்மனன்ட்டா ஜெயில்ல இருக்கிறதும், இல்ல இந்த வீட்ல இருக்கிறதும் அதுக்கு உங்களால மட்டும் தான் முடியும். அதாவது நீங்க நெனச்சா மட்டும் தான் உங்க அண்ணன் இந்த வீட்ல இருக்க முடியும். அப்படி இப்படிங்கிற மாரி சொல்லி, அங்க சில ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஆதிகுணசேகரன் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் பண்ண முடியுமோ, அது எல்லாத்தையுமே சிறப்பா செஞ்சுகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே நந்தினி, அடுத்ததா ரேணுகா இவங்க எல்லாருமே அந்த ஒரு கேஸ ஸ்ட்ராங்கா குடுத்து வச்சிருந்தாங்க இல்லையா? அது எல்லாத்தையுமே இப்போ வீக் ஆக்கி கடைசியில ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும். அதுவும் இல்லாம ஈஸ்வரிக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவ்ளோ பெரிய ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே செஞ்சுகிட்டு இருக்காங்க. இப்ப என்னதான் ஆச்சு? உண்மையிலேயே அடுத்தடுத்து என்னதான் நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இப்போ இந்த அ அ அதாவது ஆதிகுணசேகரன் இருக்கார் இல்லையா? இந்த மாரி நம்ம 2 பேரும் வெளிய போறோம். அதாவது இப்பதான் ஏதோ கல்யாணம் ஆயி, ஏதோ இளம் ஜோடிகள் மாதிரி இவங்க 2 பேரும் வெளிய போறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஈஸ்வரிய இந்த ஆதிகுணசேகரன் வெளிய கூட்டிட்டு போக போறாராம். உண்மையிலேயே இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு அங்க இருக்கக்கூடிய நம்ம நந்தினி, ஜனனி இவங்க எல்லாருமே செம்ம கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல நம்ம ஜனனி இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே அடுத்ததா நம்ம அதாவது கலெக்டர் மேடத்துக்கு ஃபோன் பண்றாங்க. மதிவதனி மேடத்துக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரி இந்த ஆதிகுணசேகரன் பண்றது ஒண்ணுமே சரியில்ல. இந்த ஆள் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காரு. இனிமேலும் நம்ம விட்டு வைக்கவே கூடாது. ஆதிகுணசேகரன் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி அக்காவுக்கு பழைய நினைவுகள் மறந்துடுச்சு அப்படிங்கிறதுனால இங்க இது எல்லாத்தையுமே இந்த ஆதிகுணசேகரன் பண்ணிட்டு இருக்காரு. இது எதையுமே எங்களால ஏத்துக்கவே முடியல. அப்படி இப்படிங்கிற மாரி சொல்லி, இப்போ மதிவதனியோட ஃபோனுக்கு அதாவது கலெக்டரோட ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி இது எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அங்க அந்த ஃபோன எடுத்தது அதாவது நம்ம ஜனனி யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க? யாருகிட்ட இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராணா அதாவது ராவணன் அப்படின்ற மாரி சொல்லி களமிறங்கியிருக்காரு இல்லையா? அவரு தான் அங்க ஃபோன் எடுத்து இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதாவது இங்க மதிவதனியோட ஃபோன எடுத்து அவரு நம்ம ஜனனி சொல்றது எல்லாத்தையுமே கேட்டிருக்காரு. மதிவதனி மேடமும் நேரா அந்த ஃபோன புடுங்கி, "யார் நீ? எதுக்காக இங்க வந்திருக்க?" அப்படி இப்படிங்கிற மாரி கேட்டு, அதுவும் இல்லாம என் ஃபோன எடுத்து எதுக்காக பேசுற? அப்படிங்கிற மாரியும் கேட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஜனனிக்கு அப்பதான் பயங்கரமான ஷாக்கு. அதே மாதிரி இப்போ ராவணன் தன்னோட பேர சொல்றாரு. இந்த மாரி நான் தான் ராவணன் அப்படிங்கிற மாரி சொல்லி, உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம ஆதிகுணசேகரனுக்குலாம் கண்டிப்பா ஆபத்து மிக பெருசா இருக்கு அப்படின்றது இதுல இருந்தே தெரிய வருது. ஆதிகுணசேகரன் நம்ம ஈஸ்வரி முன்னாடி ரொம்ப நல்லவர் மாரியே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஈஸ்வரியால அத ஏத்துக்க முடியல தான். என்ன ஒண்ணு பழைய நினைவுகள் மட்டும் மறக்காம இருந்துருந்துச்சு அப்படின்னா, இந்நேரத்துக்கு ஆதிகுணசேகரன் ஜெயில்ல போய் கம்பிய எண்ணிக்கிட்டும், களிய தின்னுகிட்டும் உட்கார்ந்துட்டு இருந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் ஆதிகுணசேகரனுக்கு இதெல்லாம் பத்தாது. அதுக்கும் மேல அவருக்கு தண்டனை வேணும் அப்படிங்கிறதுனால தான் இது எல்லாமே கொஞ்சம் பொறுமையா நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரிய வருது. ஆனா அதே சமயத்துல இந்த ராவணன பத்தின விஷயங்கள் எல்லாமே இப்போ மதிவதனி மேடத்துக்கு, ஜனனிக்கு இவங்க எல்லாருக்குமே தெரிய வரப்போகுது. இதுக்கப்புறம் தான் ரொம்பவும் ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. ஏன்னா இப்போ அந்த ராவணன் நம்ம மதிவதனி வீட்டுக்கே போயிருக்காங்க அப்படின்னா, அடுத்ததா சில சம்பவங்கள் எல்லாமே சிறப்பாவே நடக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.